தப்பு பண்ணியிருந்தாலும் சரி கரெக்டாக இருந்தாலும் சரி நான் இதனால தான் இப்படி பண்ணேன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஆப்போனண்ட் வந்து எவ்வளோ ரகடான பாயாக இருந்தாலுமே டெஃபினட்டாக அவர் வந்து லிசன் பண்ணுவார். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாஸ்வேர்டு கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறது, அதுலேயே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவில் போகும், இது எங்கே போய் முடியும் இந்த இது? ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ எல்லா ரிலேஷன்ஷிப்புமே அந்த மாதிரி போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. 50% வந்து இட்ஸ் கோயிங் இன் அ ரைட் டைரக்ஷன், 50% இட்ஸ் நாட் கோயிங் இன் அ ரைட் டைரக்ஷன். ஸோ அந்த ரைட் டைரக்ஷன் போகாததை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரில் வந்து யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் ஏதோ நடக்குது, தேர்ட் பர்சன் இன்வால்வ் விடாமல் நீங்களே அந்த பர்சன் கிட்ட போயிட்டு லைக் உங்களோட பார்ட்னர் கிட்ட போயிட்டு நீங்களே பேசி இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுனீங்கனாலே 100%ல் ஒரு 80% ஆஃப் ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகிடும். நீங்கள் தேர்ட் பர்சன் கிட்ட போய் ஷேர் பண்ணுறத உங்களோட பார்ட்னர் கிட்டே ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடும். எங்கள் பேசினா தானே பிரச்சனைகளே அதிகமாகுது, அதனால தானே எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ சில இடத்துல வந்து பேசினா ஆர்கியூமெண்ட் வருது, பிரச்சனை வருதுன்னு தெரியுது அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் கப்புள் ஆஃப் டேஸ். அந்த உங்களோட மைண்ட் செட் தான் எல்லாமே. இல்லை இப்போ நான் வந்து என்னோட பார்ட்னர் கிட்ட பேச போகிறேன், ரொம்ப சண்டை நடக்குது, ஆர்கியூமெண்ட் பெருசாகுதுன்னா அந்த மொமெண்ட்டில் போய் என்னோட ப்ராப்ளம் என்ன நீ கேளுன்னு சொன்னால் அவர் அந்த மைண்ட் செட்டில் இருக்க மாட்டார், இன்னும் கோவத்தில் தான் இருப்பார். ஸோ அவரோட மைண்ட் செட் காம் ஆகிற வரைக்கும் ஒரு டைம் எடுக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் எடுக்கும். சில பேர் 2 நாளில் நார்மல் ஆகிடுவாங்க, சில பேர் 3 நாளில் நார்மல் ஆகிடுவாங்க. யூ ஜஸ்ட் கிவ் தட் ஸ்பேஸ். சேம் ஹியர் இங்கே செல்ஃப் அனாலிசிஸ் சொன்னால இங்கேயும் அப்ளை பண்ணும். நீ இப்படி பண்ண, நீ இந்த மாதிரி பண்ணன்னு சொல்கிறதுக்கு பதில் நான் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன்னா நீன்னு சொல்கிற இடத்துலலாம் நான் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்றத நீங்கள் உங்களை தப்பு பண்ணியிருந்தாலும் சரி கரெக்டாக இருந்தாலும் சரி நான் இதனால தான் இப்படி பண்ணேன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஆப்போனண்ட் வந்து எவ்வளோ ரகடான பாயாக இருந்தாலுமே டெஃபினட்டாக அவர் வந்து லிசன் பண்ணுவார், ப்ராப்ளம் என்னன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவார்.